அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திரம் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காக ஏற்றப்படுகிறது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு யமதர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்கும், இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேல் உலகத்திற்கு செல்லும் வழியிலும், மேல் உலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நம் முன்னோர்களும் இருப்பதற்காகவே இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவதாக கூறப்படுகிறது. அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு பின்பு அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இவை காட்டப்படும். பிறகு அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இது பரணி தீபம் என்று அழைக்கப்படுகிறது. நாமும் வீட்டில் யமதர்மனை நினைத்து 5 தீபங்கள் பரணி தீபமாக ஏற்றலாம். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் ஏற்றப்படுவதால் தான் இதற்கு பரணி தீபம் என்ற பெயர் வந்தது.